Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் நல்லபடியாக நல்ல காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அப்ளை பண்ண பின்னாடி இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் தான் நமக்கு இந்த வருஷம் வரும். சரியா? இதில் நம்ம தெளிவாக என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது எந்த ரேங்க்கு எதுக்கு உதவும். ஏன்னா ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லி 2 ரேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறது, அதே மாதிரி யாருக்கெல்லாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது என்னென்னா ஜென்ரல் ரேங்க். சரியா? செகண்ட் காலமில் இருக்குது அப்ளிகேஷன் ஐடி, தேர்ட் காலமில் இருக்கிறது நேமு, ஃபோர்த்து காலமில் இருக்கிறது கம்யூனிட்டி, ஃபிஃப்த்து காலமில் இருக்கிறது வந்து அக்ரிகேட்னு சொல்லி கொடுக்குறது கட் ஆஃப் மார்க்கு. சரியா? கடைசி காலத்தில் இருக்கிறது கம்யூனிட்டி ரேங்க். நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ஜென்ரல் ரேங்க் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? ஏன் ஜென்ரல் ரேங்க் ரொம்ப முக்கியம்னா, ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க நம்மளே கவுன்சிலிங்க்கு. ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து கிடையாது, நமக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுருவீங்க. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, உங்களை கோயம்புத்தூர் டிஎன்ஏயு, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூப்பிடுவாங்க உங்களே. சரியா? அப்போ இந்த ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஜென்ரல் ரேங்க்கில் ஒரு 5000 ரேங்க் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிசியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்க்கு 5000 ரேங்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க, எம்பிசியில் ஜென்ரல் ரேங்க்கு 10,000 ரேங்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரியா? அப்போ ஜென்ரல் ரேங்க் ரொம்ப முக்கியமானது. கம்யூனிட்டி ரேங்க் வந்து உங்கள் சீட் அலாட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணதில் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 4 பேர். சரியா? அதுக்கப்புறம் 199 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 22 பேர். சரியா? அதுக்கப்புறம் 198.5க்கு மேலே இருக்கவங்க 39 பேர் இருக்காங்க. சரியா? இதே மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நமக்கு கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. 2000 சீட்டுக்குள்ளே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதாவது கவர்மெண்ட் காலேஜுன்னு சொல்லும் போது 2000 சீட்டுக்குள்ளே இருக்குது. ப்ரைவேட் காலேஜுன்னு நம்ம சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓவராலாக சேர்த்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 சீட்டுக்குள்ளே தான் நமக்கு வந்து என்னாச்சு பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து 6000 ரேங்க் வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அனலைஸ் தான் பண்ணுறோம். உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து போட கிடையாது. ஜஸ்ட் என்னாச்சு பார்த்தா உங்களோட ரெஃபரன்ஸுக்கு, உங்களோட அனலைஸுக்காக தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தா இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். சரியா? அப்போ அதாவது இந்த ரேங்க் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 174. சரியா? 175 4.5. சரியா? அந்த கேட்டகரிக்குள்ளே, அந்த கட் ஆஃப்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்கள் அதாவது நீங்கள் தேடக்கூடிய காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன், 175க்கு கீழே இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்பயுமே காலேஜ் போய் என்ன பண்ணுச்சு பார்த்தா பார்க்கணும். பார்த்து காலேஜில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அட்மிஷன்ஸை நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கவுன்சிலிங்கில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டொனேஷனே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கணும்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், கவுன்சிலிங்கில் போனால் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் வந்து கவுன்சிலிங் சீட் ரெண்டுமே வந்து ஒரே அமௌண்ட்டு தான். என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோம்னா டொனேஷன் வந்து வாங்குவாங்க. சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நாம் எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, எந்த காலேஜில் எந்த ஃபீஸ் வந்து லோவாக இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். சரியா? லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6200 ரேங்க்குக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 174. சரியா?
அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸே அவ்வளோதான் இருக்குது. அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க எல்லா பேருமே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இதில் பேராமெடிக்கலுக்கு நிறையா பசங்க போவாங்க, இதில் நீட்டுக்கு நிறையா பசங்க போவாங்க. அப்படி இப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 ரேங்க் வரைக்குமே என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா எதிர்பார்த்துக்கலாம். சரியா? ஏன்னா எல்லா பசங்களுமே வந்து அக்ரிகல்ச்சர் வரமாட்டாங்க. இதை சும்மா கவுன்சிலிங் மட்டும் அப்ளை பண்ணி வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ 7000 ரேங்க்குன்னு நம்ம பார்க்கும்போது 172.5 வரைக்கும். சரியா? அப்போ 170 அண்ட் எபோவ் கூட நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். அதாவது கவுன்சிலிங்கில் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா சீட்டு கிடைக்காம நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னா அப்போ கல்லூரிகள் அனைத்தும் பயங்கரமாக உங்களை வச்சு விளையாடுவாங்க. சரியா? அதனால் திரும்பவும் சொல்கிறேன், இப்போயே நீங்கள் கல்லூரியை போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.